ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டூபிட் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சிமுலேட்டர் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து $768 வந்து சம்பாதிச்சு ஸோ $1000 கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த தடவை அந்த ஆர்டரை முடிச்சு நம்ம இப்போ ஒரு வெஹிக்கிளை வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போ ஆர்டரை வந்து நம்ம முதல்ல போய் நம்ம வந்து இந்த ஃபோனுக்குள்ளே மொபைலுக்குள்ளே போயிட்டு அந்த ஆர்டரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். மொபைலுக்குள்ளே போயிட்டு ஆர்டரை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே இதுலேருந்தே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே இதில் $103 வருது. ஓகே இதே ஸ்டார்ட் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்ததுக்கப்புறம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். நமக்கு கொஞ்சம் 38 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பக்கத்தில் தான் அந்த கடை இருக்கிறனால நம்ம கொஞ்சம் வேகமாக போயிடலாம். ஓகே இந்த கடை இங்கே தான் இருக்குது. சாரி. ஓகே ஆர்டர் இங்கே இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு இறங்கி அந்த ஆர்டரை வந்து டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். ஓகே இதை இங்கேருந்து இங்கே போட்டு திருப்பி இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். இதுக்குள்ளே போட்டு திருப்பி இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ ஆர்டரை பிக் பண்ணனால நமக்கு வந்து ஜஸ்ட் 1 மினிட் கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அந்த ஆர்டரை கொடுக்க ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ போன சிமுலேட்டர் பார்க்காதவங்க மணி சிமுலேட்டர் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாட்டுவாங்க. அப்படின்னா தான் என்ன கதைன்னு புரியும். நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஒரு தீவு, இது வந்து ஒரு தீவான ஏரியா. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு பணக்காரனாக போகிறோம். ஓகேங்களா, அதுதான் கேமோட கான்செப்ட்டு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் தான் நம்ம வந்து இப்போ வருவோம். ஸோ அதை வந்து எப்படி பெரிய ஆள் ஆகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த கேம் பிளே வந்து இருக்குது. இறங்கிட்டு இதில் இருக்க ஒரு ஆர்டரை எடுத்து அவர் கையில் கொடுக்கணும். இன்னும் ஒரு டெலிவரி தான் இருக்குது. 1 மினிட் இருக்குது. நம்ம ஏன் சுற்றி போகணும், நம்ம ஷார்ட்கட்லேயே போயிடுவோம். ஓகே இங்கே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஓகே நம்ம இங்கே போய் பாட்டிட்டு அந்த ஆர்டரை பிக் பண்ணி இவர்கிட்ட போய் கொடுத்தாச்சு. நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பேலன்ஸ் $930 இருக்குது. ஒன்று நமக்கு தேவை $70 மட்டும்தான் தேவை. ஸோ $70 தான் தேவைங்கும் போது நம்ம திருப்பி இன்னொரு ஆர்டரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா மீண்டும் வந்து ஓகே $100 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீண்டும் இந்த $100 எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஒரு வெஹிக்கிள் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு $100 கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருப்போம். $1000 ஒரு $1800 ஒரு $1500 அந்த ரேஞ்ச் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து நல்ல வெஹிக்கிளாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா போன தடவை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐயோ எந்தரா இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. வேமாடா ஃபாஸ்ட்டாக போகணுங்க, அதாங்க பெரிய தொல்லைதில். ஃபாஸ்ட்டாக போனால் இடித்தோம்னா எங்கேயா கீழே விழுந்துடுறோம். அதுவும் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது நம்மளுக்கு. ஓகே அந்த கடைக்கு கிட்டே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ இது கஸ்டமர் வீடா, இன்னும் 20 செகண்ட்ஸ் தாங்க இருக்குன்னு டக்குனு போய் க்ளைம் பண்ணுங்க. எங்கே தான் இருக்கா கஸ்டமர் வீடு? அதை ஆப்போசிட்டில் இருந்துக்கிட்டே இவனை ஆர்டர் பண்ணிகிட்ருக்கான் பார்த்தீங்களா. ஓகே இதை எடுத்து இங்கே பேக் பண்ணிக்கணும். ஓகே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் தான் கொடுத்துருக்காங்க. 2 மினிட் கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர் இங்கே தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை, வேகமாக போய் டெலிவரி பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் கஸ்டமரோட வீடை பார்த்தாச்சு. இங்கே இருக்கார். ஓகே லேடி அது எங்கேன்றா கீழே. ஓகே இந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போய் இந்தாங்க மேடம் சாப்பிடுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு கஸ்டமர் எங்கே இருக்காங்க? ஐ திங்க் அதுவும் அவங்களும் பக்கத்தில் தான் இருக்காங்க. சாரி என் மேலே தான் தப்பு. இது ஓகே அதோட சரௌண்டிங்குள்ளே போக முடியல, அந்த காரோட சரௌண்டிங்குள்ளே. அப்போ என் மேலே தப்பு இல்லை, கேம் மேலே தான் தப்பு. இன்ஸ்டண்ட்டாக பூந்து போகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே இவனுக்கு இந்த செகண்ட் பேக்கேஜை கொடுக்குறோம். கொடுத்தாச்சு, நம்மளும் காசை வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ $1000 வந்துடும். அப்போ என்னென்ன $100 வருதுங்கும் போது $1000 வந்துடும். $102 அதை ஓகே பண்ணிட்டு அந்த ஆர்டரை. ஸோ இது கொஞ்சம் லாங்கான ஆர்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோட் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது எண்டே இல்லாமல்.
ஓகே, ஐ திங்க் நம்ம வீட்டு சைடு நினைக்கிறேன். அந்த சைடு போனால் தான் தான். ஓகே, ரொம்ப ரொம்ப தூரம் இல்லை. ஓகே, அந்த வீடு தான். ஓகே, நமக்கு அதுக்கு இது வந்து இந்த ரூட் வழியாக ஏறணும். இந்த ரூட் வழியாக ஏறி அதோ இங்கே இருக்கார். எஸ், அதில் வந்திருந்தாலும் நமக்கு சிக்கல் தான். ஓகே, இந்த ஆர்டர் எடுத்து இப்போ இவர் கையில் கொடுத்துடலாம். எஸ், நமக்கு ஆர்டர் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000. ஓகே, ப்ரெஸ் பி. நம்ம கால் வந்துருச்சு. You're stacking enough paper to make a used tire salesman jealous. Time you dipped into the real economy. Vehicles. You can browse listings on your phone, meet up, buy, or sell rides. It's sketchy, but everything here is. Oh, and you can post your own vehicle too. Someone out there might pay top coin for a barely working death trap. If it's got wheels, it's got value. If it's got brakes, it's a bonus. ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட வெஹிக்கிளே அதில் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. டவுன்லோட் த சேல்ஸ் ஆப், ப்ரௌஸ் த வெஹிக்கிள் லிஸ்ட்டு அண்ட் செட் அ மீட்டிங். ஓகே, அவங்களோட வந்து நான் சொன்ன மாதிரி மீட்டிங் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு இடத்துல நிற்போம். வெயிட் பண்ணுங்கள். ஐயோ கடவுளே, முதல்ல இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த சைக்கிள் இங்கே இருக்கட்டும். நம்ம இப்போ மொபைல் எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து டவுன்லோடு சேல்ஸ் ஆப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, வெஹிக்கிள் சேல்ஸ்ன்னு இருக்குது. வேறு எதாவது ஆப் இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஓகே, வெஹிக்கிள் சேல்ஸ் தான் இருக்குது. அந்த வெஹிக்கிள் சேல்ஸ் ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால். மெமரி ஃபுல்லாக. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஓகே, டெலிவரி ஆப்பு வேறு எதாவது டவுன்லோட் இருக்கா? இது இப்போதைக்கு தேவைப்படாது, டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, வெஹிக்கிள்ஸ் இதுவும் தேவைப்படுமா? ஓகே, இதை டெலிட் பண்ணிட்டு இப்போ இதை ஏற்றுவோம். ஸோ இதை ஏற்றி முடிச்சுட்டு வெஹிக்கிள் வாங்கிட்டு திருப்பி நம்ம வந்து டெலிவரி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா என்ன ரேஸ் ஆப் ஒன்று அன்லாக் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை நம்ம வர ஆப்பில் பார்ப்போம். கிரிப்டோ ஆப்னுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, நமக்கு இப்போ வெஹிக்கிள் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கார் தேவையில்லை. ஓகே ஓகே, வெஹிக்கிள்ஸ் நம்ம செல்லும் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு கார் தேவையில்லை. கார் வந்து ஓவராக இருக்கும். எஸ், மோட்டர் சைக்கிள்ஸ் தான் தேவை. வியூ சேல்ஸ் ஆஃபர் பார்ப்போம். ஓகே, நம்மகிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே $1146 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி இருக்குது. ஓகே, 1000. ஓகே, நம்ம இருக்கிறதுலே கம்மியான இது பார்ப்போம். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர்ஸ், 16000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ அதிகபட்ச கிலோமீட்டர்ஸில் ஓடி இருக்குது ஜஸ்ட் $1200 வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம ஃபஸ்ட் பைக்கில் நல்லா தான் 3000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. 2023 மாடல். ஸோ இதவே நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, மீட் கொடுத்துடலாம். ஓகே, ஹலோ, யூ கேன் சி மை வெஹிக்கிள். ஸோ 1 o'clock திஸ். ஓகே, ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜ் நம்ம வந்து என்னென்னு படிச்சிருவோம். ஓகே, சாரி, அது மொபைலில் ஓப்பன் பண்ணணும். எஸ், மொபைல் ஓப்பன் பண்ணி மெசேஜ் ஆப்குள்ளே போயிட்டு ஓகே 1 o'clock வந்து கிளிக் ஆன் மெசேஜ் டு சி திஸ் நோட்டிஃபிகேஷன். ஓகே, லொக்கேஷன் செட் அண்ட் நேவிகேஷன் வந்துருச்சு. ஓகே, லொக்கேஷன் வந்து போட்டாச்சு. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இல்லை. டைம் என்ன, இட்ஸ் 29. இட்ஸ் 1 வரும்போது நம்ம அங்கே அவரை போய் பார்க்கலாம், மீட் பண்ணலாம். மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து இந்த வண்டியை வாங்கிடுவோம். சரி, போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கியிருப்போம் அவர்கிட்டருந்து. ஓகே, இப்போ போகிறதுக்குள்ளே ஒரு 2 ஆர்டர் முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் 2 ஆர்டர் முடிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஆப் இல்லை. ஸோ அதனால் இப்படியே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம போய் தூங்கணும். எஸ், தூங்குறதுக்காக மெசேஜ் வந்துடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டுக்கான பஸ் ஸ்டாப், ஷாப், பேங்க், ரிமூவ் வே பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு வீட்டை வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். வீட்டை மார்க் பண்ணிட்டு நம்ம வேகமாக அங்கே போகணும். ஏன்னா 1 o'clock எந்திரிச்சு இந்த பைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளம்பணும். ஸோ அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டோம்னாலே அந்த நாளுக்கான இது முடிஞ்சிடும். 1 o'clock சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு வேகமாக போனோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்து எனர்ஜியை வந்து ரீஃபில் பண்ணிக்கணுமாமா. அதுக்காக வந்து போய் தூங்க சொல்கிறாங்க. எஸ், கண்டிப்பாக தூங்கி தாங்கணும் கட்டாயமாக. ஓகே, சைக்கிள் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்குவோம். ஏன்னா காலையில் இங்கே வரைக்கும் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. ஆடாடா, எஸ் வந்தாச்சு. ஓகே, இங்கேருந்து யாரும் எடுக்க மாட்டாங்க சைக்கிளை.
நம்ம இங்கே போயிட்டு இப்போ நம்ம லைட்லாம் போட தேவையில்ல, டேரெக்டாக வந்து தூங்கிடலாம். ஓகே 7 o'clock வந்து அலாரம் வச்சு 7 o'clock நம்ம எந்திரிச்சிடலாம். ஸோ அப்படின்னா தான் நம்ம வந்து ஈஸியாக போய் நம்ம இந்த வெஹிக்கிளை ட்ரேட் பண்ணி எடுக்க முடியும். ஓகே 5 6 7 8 9 10 என்ன ரொம்ப போயிட்டே இருக்கு. ஓகே ஐயோ அப்பா எங்கடா சைக்கிளை காணோம், அங்கே தான் இருக்குமோ? எஸ் இங்கே இருக்குது. ஓகே பீயிங் யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஃபார் யுவர் ஷிஃப்ட் வில் பி பர்சனலைஸ் ஃபார் திஸ். என்னடா சொல்ல வரீங்க, ஒன்றும் புரியல. சரி மக்களே, நம்ம வந்து இப்போ போயிட்டே இருப்போம். போயிட்டு அந்த வெஹிக்கிளை வந்து ட்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். அந்த மெசேஜ் வந்து செட் நேவிகேஷன் கொடுத்து பார்ப்போம் அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு. ஓகே இப்போ வந்து பாட்டிட்டு ஓகே மொபைல் போயிட்டு மெசேஜில் ஓகே செட் நேவிகேஷன் கொடுத்துடலாம். ஓகே அந்த நேவிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணி போவோம், அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த இடத்துல இப்போ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 1 o'clock போல் நம்ம 9 o'clock ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 8 hours டிலே. ஸோ அவங்க இருப்பாங்களான்னு தெரியல. அப்படி இல்லாட்டி நம்ம இப்போவே வந்து அவங்கள வந்து மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த வண்டி வேகமாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ போன எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வண்டி வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோடில் நம்ம வண்டி வாங்கிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முடியல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஓகே இதான் லொக்கேஷனா? ஏன்னா லொக்கேஷன் ஒருத்தனை காணும். ஓகே அப்போ நம்ம திருப்பியும் போய் அந்த பைக்கை வந்து நம்ம திருப்பி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே திருப்பி அந்த பைக்கை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இந்த ஆப் மூலிமா. ஓகே கார்ஸு நமக்கு தேவை, இப்போ பைக்ஸ் தான் தேவை. பைக்ஸ் போயிட்டு இந்த பைக்கை மீட் கொடுத்துடலாம். ஓகே நமக்கு மெசேஜ் வந்துருக்கு, என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஹலோ யூ கேன் சி மை வெஹிக்கிள் வேப்ஸ் அட் 13. ஓகே கிளிக் திஸ் மெசேஜ் சி த லொக்கேஷன்ஸ். ஓகே மெசேஜ் வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த நேவிகேஷன் மூலிமா அந்த ரூட்டுக்கு போவோம். ஸோ கண்டிப்பாக என்னோட அலைய வச்சுட்டே இருக்கீங்க ஒரு வண்டி வாங்குறதுக்கு. அது நம்ம என்ன பண்ணியிருக்கணுங்க, தூங்கிட்டு வந்து அடுத்த நாள் இந்த மாதிரி டயத்தில் வந்து போட்டிருந்தோம்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அந்த வண்டியை பார்த்து வந்துருக்கலாம். ஸோ இப்போ நேவிகேஷன்ஸ் போட்டாச்சு, இப்போ அங்கே இருக்காங்களான்னு போய் பார்த்துக்குவோம். இப்போ வந்த ரூட் வழியாகவே தான் போக வேண்டியதாக இருக்குது. எஸ் வந்த ரூட் வழியாகவே தான் போகணும். மேபி நம்ம கிளம்புற இடத்துல இது வண்டி இருக்க போகுது ஸ்பாட்டில். அந்த ஸ்பாட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், மாடரேட்டாக. ஸோ மக்களே நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்குற கேம் ப்ளே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் ஒரு செட் ஆஃப் கேம் ப்ளே வச்சுருக்கேன். ஸோ அந்த கேம் ப்ளேலாம் முடிச்சுக்கிட்டு இடையில நீங்கள் சொல்கிற கேம் ப்ளேவும் பண்ணலாம். ஓகே திஸ் இஸ் த லொக்கேஷன். ஓகே நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம், எங்கே இருக்காங்கன்னு தெரில. மேபி அந்த டைம் படி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இங்கே நிப்பாடி ஹெட் டு மீட் அண்ட் பை த வெஹிக்கிள் ட்ரேட். ஓகே இப்போதைக்கு எந்த இதுவும் கொடுக்கல. எஸ் நம்ம இங்கே இருக்கோம். ஓகே எனக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம இப்போ இறங்கி மறுபடியும் அந்த லொக்கேஷன் ரீச் பண்ணி பார்ப்போம். டைம் என்ன, அவங்க என்ன டைமில் வர சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே இப்போ நமக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு, 13க்கு வர சொல்லியிருக்காங்க. பட் 12 ஆச்சு, கரெக்டாக 13 ஆயிரும். ஓகே செட்ன ஓகே இப்போ ஒரு நேவிகேஷன் செட் பண்ணிக்குவோம். ஓகே நேவிகேஷன் செட் பண்ணியாச்சு. எத்தனை தடவை செட் பண்ண சொல்லுவீங்க கர்மோ, 4 தடவை இதே ரூட்டில் போக வேண்டியதாகவே இருக்குது. ஓகே இப்போ நம்ம ஐ திங்க் பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே இதுக்கு எதுக்கு நான் சுற்றி போகணும், பின்னாடியே தான் நின்றுருக்காங்க, இதுக்கு நான் எதுக்கு சுற்றி போகணும், ஆள் இங்கே தான் நிற்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஸ் இந்த இங்கே நிற்கிறான் பாருங்கள். இவர் தான் ஓனரோட வண்டிக்கு சொந்தக்காரரு. எஸ் ஓகே கொடுக்குறான் பார்த்தீங்களா சவுண்டு. ஓகே நம்மக்கிட்ட இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்மக்கிட்ட $1,778 தான் இருக்குது. அவங்க வந்து 1,330 சொல்கிறாங்க. ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்னா 1,078 இந்த டாலர்ஸ் வந்து கேட்டு பார்ப்போம்.
எஸ் டீலை முடிச்சாச்சு வெற்றிகரமாக. போன தடவை அந்த வண்டி நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த தடவை ஐயோ நமக்கு 2 வண்டி இருக்குங்க, எதுங்க எடுத்துகிட்டு போட்டு. ஓகே, இப்போ அந்த ஆப்பு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த வண்டி நம்ம செல் போட்டு பார்ப்போம். ஓகே, வியூ யுவர் சேல்ஸ் ஆஃபர், அது வேண்டாம். வியூ சேல்ஸ் ஆஃபர் கொடுத்தா வராது. கிரியேட் ஆஃபர். ஓகே ஓகே, தேர் இஸ் நோ ஃபோட்டோ. ஓகே, அப்போ ஃபோட்டோ நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வண்டி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துருவோம். ஓகே, இதை வந்து எஸ் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்போ வந்து திருப்பியும் பேக் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் போயிட்டு பைக்கை வந்து கிரியேட் ஆஃபர்ஸ் கொடுத்து ப்ளஸ் கொடுத்து இந்த ஃபோட்டோவை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு எவ்வளோ டாலருக்கு விற்கலாம். இதை நம்ம பார்த்தீங்கன்னா வந்து $1000 கற்றுருக்கோம். ஒரு $500 பார்ப்போம். ஓகே, ஒரு 500 ஒரு 700 பார்ப்போம். அவங்க வந்து பேரம் பேசினாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு 700ங்கும் போது நமக்கு ஒரு லக்கான ப்ரைஸ் தான். ஓகே, 700 வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம வந்து விற்றுடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்கூட்டி எடுத்துக்குவோம். வா, சவுண்ட் பயங்கரமாக இருக்கு. பெரிய பெரிய பைக்ஸோட சவுண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே மக்களே, இப்போதைக்கு நம்ம வந்து இந்த வண்டி எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.